ஆக்கப்பட்டது. சில வேட்பாளர்கள் கூட தங்களது பிரசுரங்களிலே பாராளுமன்றத்தில் இவர்கள் தமிழில் பேசி என்ன செய்தார்கள், பத்திரிகைக்கு தான் கொடுத்தார்கள், ஏதோ தாங்கள் ஆங்கிலத்தில் பேசி இது செய்வோம் என்றெல்லாம் பெருசாக போட்டார்கள். நாங்கள் 2010 இந்த தேர்தலில் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பட்ட கஷ்டம் நாங்கள் மூவரும் மறக்க முடியாது. நாங்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தை பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த வேட்பாளராக வந்தவர்கள், வேட்பாளராக கோரினவர்கள் இந்த களத்திலே எத்தனை பேர் இறங்கி எங்களோடு இருந்து செயற்பட்டிருக்கார்கள் என்று சொல்ல வேண்டும். சொல்ல முடியாது. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லோரும் ஒரு மரண வீட்டுக்கு போனாலும் நாங்கள் பின்னுக்கு சிஐடி அந்த வீட்டிலே ஏன் இவங்க வந்தாங்க போனாங்க என்று ஒரு நிகழ்வை நடத்த முடியாது. அரியநேந்திரன் ஐயா கொக்கடிச்சோல படுகொலைக்கு நிகழ்வை ஏற்பாடு செய்தேன். உடனடியாக தடுக்கப்பட்டது. நாங்கள் எவ்வளவு தூரம் அவருக்கு 4ஆம் அடி மட்டும் அவர் போய் 4-5 இடம் வந்துட்டேன், 5 இடம் வந்திருக்கிறேன். அவ இதெல்லாம் எதுக்காக நடந்தது? மக்களுக்காகத்தான். அவை இஞ்சி சதி திட்டமிட்ட செயற்பாடு இங்கு நடைபெற்றது. இதுதான் அவை மீண்டும் நாங்கள் சித்தாண்டி மக்களுக்கு, வந்தாரமுறை மக்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் சிலர் திட்டமிட்டு அவர்கள் எங்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது பழி போட்டார்களே ஒழிய நாங்கள் சித்தாண்டியில் ஒரு வேட்பாளர் வருவதையோ யாரும் நாங்கள் மூவரும் எதிர்க்கவில்லை. நாங்கள் அதில் அது சம்பந்தமாக எந்த உச்சரிப்பும் கொடுக்கவில்லை. பிள்ளையான தகவல்களை எங்கள் மீது விதைக்கக்கூடாது. நாங்கள் மிக கவனமாக இந்த இதிலே நடந்து கொண்டிருக்கிறோம். இதை இவ்வாறான செயற்பாடுகள் தான் எங்கள் வீழ்ச்சிக்கு. உதாரணமாக கடைசி அந்த தேர்தல் கூட்டங்கள் நடந்த போது கல்குடா தொகுதி கூட்டம் சித்தாண்டியில் நடைபெற்றது. எங்களது தலைமை வேட்பாளராக இருந்த செல்வராய ஐயாவின் படங்களும் எனது சித்தாண்டியின் கதை வந்தபோது பிளட் இயக்கத்துக்கு இருக்கின்ற அந்த ஒரு பிரேரிதி, அந்த பிரேரிதிக்கான வெற்றிடத்தை சம்பந்தர் ஐயாவோடையும் சித்தார்த்தன் ஐயாவோடையும் கதைத்து சித்தாண்டியில் அங்கு அவர் எங்களது பொதுச் செயலாளர் தெரிவு செய்த அந்த சாமித்தம்பி ஐயா இல்லை, வேறொருத்தர் பெயர் குறிப்பிடப்பட்டு அவருக்கு கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரம் அதை பொதுச் செயலாளர் மத்தியில் சென்று அது சம்பந்தமாக எங்களது தலைவரோடு கதைத்து நடவடிக்கை எடுப்பதாக பொதுச் செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆகவே அவர் அந்த கடமையை செய்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் வேட்பாளரை தன்னிச்சையாக தானே உருவாக்கி கொண்டு சித்தாண்டி மக்களையும் அதுகளுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியாக இறுதி நேரத்தில் அதுகளை ஏமாற்றி விட்டு அந்த பழிகளை எங்கள் மீது போட்டு விட்டார். எங்களுக்கு வரைக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் எல்லாரும் வேட்பாளர்கள் இன்னொரு வேட்பாளரை போடு என்று சொல்வதற்கோ அல்லது அவரை போட வேண்டாம் என்று சொல்வதற்கோ எங்களால் முடியாது. ஆனால் தானே அந்த செய்துவிட்டு தன்னோடு இருக்கின்ற சகாக்களை பயன்படுத்தி நாங்கள் இதை தடுத்தோம் என்று எங்கள் மீது பழி சுமத்தப்பட்டது. உண்மையிலே எல்லோருக்கும் தெரியும். கடந்த வெள்ள அனர்த்த காலமாக இருக்கலாம், மக்கள் துன்புறுகின்ற காலங்களில் நான் சித்தாண்டி வந்தாரமுலை பகுதியில் நிறைய சேவையாற்றியிருக்கிறேன். அங்க இருக்கின்ற அனைத்து மக்களுக்கு நன்று தெரியும். அந்த மக்கள் யாராவது நான் உதவி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது பொதுச் செயலாளருக்கும் தெரியும். இவருக்கு அந்த சித்தாண்டி வந்தாரமுலை பகுதியில் இவருக்கு தீவிர செல்வாக்கு இருக்கின்றது. ஆகவே அவர் என்ன செய்தார், தேர்தலுக்கு கிட்டவாக அந்த வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய அந்த குழுவிடம் கூறிவிட்டார், நாங்கள் தடுத்து விட்டோம் என்று கூறி அதோடு குறிப்பாக கூடுதலாக ஐயாவும் நானும் பேரில் அடிபட்டோம். என்னை அந்த மக்கள் பகிரங்கமாக அங்கு ஒரு நியமிக்க தாங்களாகவே ஒரு உருவாக்கிய சுயேட்சை குழு உண்டு. இதற்கு எதிராக எங்களது கட்சிக்கு எதிராக சுயேட்சை குழு உருவானது. அந்த சுயேட்சை குழு பிரதிநிதிகள் வீடு வீடாக எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். வந்தாரமுலையில் அதே நேரத்தில் அந்த அவரது பிரதிநிதிகள், அவர் வந்தாரமுலையைச் சேர்ந்த பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் தன் உறவுகள் தனது ஆதரவாளர்களை பயன்படுத்தி எனக்கு வாக்கு அளிக்க வேண்டாம் என்பதில் தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டார்.